நான் வந்து ஒரு சீரியல் பார்த்தேன். அந்த சீரியல் நடக்கிறது என் வீட்ல நடந்த மாரியே இருக்குது. பல நேரங்கள்ல வந்து என் வீட்ல நடந்தது தான் அங்க சொல்லிட்டாங்களோ அப்படின்னு பயமா இருக்குது. அப்படின்ட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கல, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா உண்மையில என்னன்னா, வெளி நிகழ்வுகள், அதாவது அது சோசியல் மீடியால பார்த்தாலும் சரி, டிவி சீரியல்ல பார்த்தாலும் சரி, ஏன் திரைப்படங்கள பார்த்தாலும் சரி, அது தன்னுடைய ஒரு வாழ்க்கை பாதிப்பை யாரோ எடுத்து சொல்லி, அதிலிருந்து எடுத்த மாரியே தெரியும். பலரே வந்து வீடியோ பார்த்துட்டு, "சார் எங்கள மாரியே பேசுற மாரி இருக்குது. எங்கள மாரியே அவங்க சொல்ற மாரி இருக்குது. இது என்ன சார்ன்னு?" கேட்பாங்க. இதுதான் வந்து அவர்களுடைய பாதிப்பு வந்து அதிகமா நினைக்கப்பட்டு, நினைவூட்டப்பட்டு, செறிவூட்டப்பட்டு, அந்த நினைவும் செறிவும் வந்து அவர்கள் எதை பார்த்தாலும் தன்னுடைய காட்சியோடு, தன்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிவிடும். இதை மாற்றி அமைக்கிறது வந்து ஒரு சொல் கிடையாது. நீங்க மறந்துருங்கன்னு சொன்னா மறக்க முடியாது. விட்டுருங்கன்னு சொன்னா விட முடியாது. ஆனா அவர்களுடைய பாதை, அதாவது அவர்களுடைய அறிவு பாதை, உணர்ச்சி பாதை, செயல் பாதை, சிந்தனை பாதை, எண்ண பாதையை கண்டறிந்து தான் மாற்ற முடியும். அப்படி மாற்றினால் மட்டுமே அவர்கள் அதிலிருந்து மாற முடியும். அதற்கான கால அளவுங்கிறது ஒரே நாள் கிடையாது. பல நாள் அழுத்தம் தான் இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல நாள் அவருடைய கற்பனை வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை தான் இன்னொரு இடத்துல வந்து பிரதிபலிப்பா காமிக்கப்படுது. அப்ப இதை மாற்றுவதற்கு சரியான உளவியல் ரீதியான வாழ்வியல் பகுப்பாய்வு அவசியம் என்பதை விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு.